ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம பட்டாபிஷேகம். வானரப்படை தெற்கு நோக்கி சென்றது. ஹனுமான் எரித்த இலங்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. மந்திரலோசனை சபையில் விபீஷ்ணனும் அவனது கருத்தை ஒத்த 4 மந்திரிகளும் பேசியது ராவணனுக்கு பிடிக்காததால் அவர்கள் சபையிலிருந்து அகற்றப்படுகிறார்கள். விபீஷ்ணன் ராமனை சரணடைகிறான். ராமன் அவனை மார்போடு அணைத்து உன்னோடு எழுவரானோம் என்று அகமகிழ்கிறார். 3 நாட்கள் தர்ப்பையை பரப்பி தவமிருந்தும் சமுத்திரராஜன் வராததால் 4ஆம் நாள் பானம் தொடுகிறான் ராமன். சமுத்திரராஜன் வந்து விஸ்வகர்மாவின் புதல்வனான நலனைக் கொண்டு அணை கட்டிக்கொள்ளும்படி சொல்லுகிறான். வானரர்கள் கல் கொண்டு வந்து போட சேதுவில் அணை கட்டி இலங்கை சேர்கிறார்கள். யுத்தம் நடக்கிறது. ராமன் வெற்றி கொள்கிறான். சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் பதிவிரதா தன்மையை நிரூபிக்கிறாள். அனைவரும் புஷ்பக விமானத்தில் அயோத்தியை அடைகிறார்கள். ஜடாமுடி நீக்கி சகோதரர்கள் ராஜ அலங்காரம் பூணுகிறார்கள். சுக்ரீவனும் ஹனுமானும் விபீஷ்ணனும் வானர வீரர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். நாடே விழாக்கோளம் பூண்டிருந்தது. மறுநாளே பட்டாபிஷேகத்துக்கு நாள் நன்றாக இருக்கிறது என்றார் வசிஷ்டர். 500 புண்ணிய நதிகளிலிருந்து ஹனுமான், ஜாம்பவான், வேதகர்ஷி, ரிஷபன் முதலானவர்கள் தங்கக் கலசங்களில் தீர்த்தம் கொண்டு வந்தார்கள். சுஷேனன் கிழக்கு சமுத்திரத்திலிருந்தும், ரிஷபன் தெற்கு சமுத்திரத்திலிருந்தும், கவயன் மேற்கு சமுத்திரத்திலிருந்தும், நலன் வடக்கு சமுத்திரத்திலிருந்தும் ஸ்வர்ண குடங்களில் நீர் எடுத்து வந்தனர். அதிகாலை அபியங்க ஸ்நானம் செய்து பட்டுடுத்தி ஸ்ரீராமனையும் பிராட்டியும் அலங்கரித்து ரத்ன சிம்மாசனத்தில் அமர்த்தினர். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுபஞ்சர், கௌதமர், விஜயர் என்ற மகா ரிஷிகள் வேத முறைப்படி புண்ணிய தீர்த்தத்தால் தேவதேவியருக்கு அபிஷேகம் செய்ததை அனைவரும் கண்டு களித்தனர். அதன்பின் சகல ஔஷதிகள் கலந்த நதிநீரால் ரித்விக்களும் யுத்த வீரர்களும் ரகுநந்தனை அபிஷேகித்தனர். அனைவருக்கும் அவரவர்க்குரிய பரிசுகளை தம்பதிகள் வழங்கினர். அன்னதானமும் சொர்ணதானமும் பல மாதங்கள் தொடர்ந்து நடந்தது. ஸ்ரீராமர் தம்பிகளுடன் 11,000 ஆண்டுகள் நீதிநெறி குறையாமல் ராஜபரிபாலனம் செய்தார். பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. பௌண்ட்ரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலிய யாகங்களை கணக்கில்லாமல் செய்தார். ராமராஜ்யத்தில் அகால மரணம் ஏற்பட்டதில்லை. வானம் பொய்த்ததில்லை. மாதம் மும்மாறி பொழிந்தது. மக்கள் தர்ம நியாயத்தோடு செயல்பட்டனர். திருட்டு, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் நிகழவில்லை. வியாதிகள் இல்லாததால் வைத்தியர்கள் விவசாயம் பார்த்தனர். புயல், வெள்ள அபாயம் கிடையாது. எங்கெங்களால் அக்னி திருப்தியடைந்திருந்தான். விருந்தினர்கள் அன்புடன் நடத்தப்பட்டனர். ஜனங்கள் சத்தியமே பேசினர். சுந்தரகாண்டம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம்.